ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஸ்டாட்டிக் ரவுட்டிங்கில் கான்ஃபிகரேஷன் பண்ண பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட் நமக்கு தேவையான ரவுட்டர்ஸ் எடுத்துக்கணும். நம்ம 3 ரவுட்டர்ஸ் யூஸ் பண்ணி இப்போ பண்ண போகிறோம். ஐ மீன் 3 லொக்கேஷன்ஸ். இது வந்து திருச்சின்னு வச்சுக்கலாம். அண்ட் இது வந்து கோயம்புத்தூர், கோவைன்னு வச்சுக்கலாம். அண்ட் இது வந்து சென்னைன்னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு நமக்கு தேவையான ஆட்-ஆன் கார்ட்ஸ், ஐ மீன் நமக்கு தேவையான போர்ட்லாம் எனேபிள் பண்ணிக்கணும். ஏன்னா இங்கே சீரியல் போர்ட்டே இல்லை. சீரியல் போர்ட் இருந்தால் தான் நம்மளால் 2 ரவுட்டர் வந்து கம்யூனிகேட் பண்ண வைக்க முடியும். அப்போது சீரியல் போர்ட்டு நம்ம எடுத்து எனக்கு ஃபஸ்ட்டு சீரியல் போர்ட் என்ன பண்ணால் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சீரியல் போர்ட் எடுத்து எனேபிள் பண்ணணும். ஜஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ராப் தான். வச்சுட்டு ஸ்விட்ச் ஆன் பண்ணிக்கணும். ரவுட்டர் 1ல் வச்சாச்சு. அடுத்தது கோயம்புத்தூர் ரவுட்டர்லேயும் நம்ம அது மாதிரி வைக்கணும். ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு சீரியல் போர்ட்டை அப்படியே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிவிட்டு ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிக்கணும். சொல்லுங்கள், எதுக்காக ப்ரோ WIC 2D யூஸ் பண்ணுறீங்க? நமக்கு அந்த இதுதான் இப்போ வந்து அட்வான்ஸ்டாக இருக்குது அந்த சீரியல் போர்ட்டு. அதனால தான் இப்போ நம்ம அதை யூஸ் பண்ணுறோம். அப்படிங்களா? ஆமாம். ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு சீரியல் போர்ட் எப்பயுமே சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எடுத்து ஆமாம். இப்போ நான் இப்போ பாருங்கள், ஸ்விட்ச் ஆனில் இருக்குது. நான் இன்னொரு சீரியல் போர்ட் எனேபிள் பண்ணோன்னா எனக்கு வார்னிங் மெசேஜ் வரும். இது வந்து ரியல் டைமில் எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி தான் இருக்கும். ஸ்விட்ச் ஆஃப் பண்ணால் தான் நம்மளால் அடுத்த போர்ட்டை எனேபிள் பண்ணலாம். இப்போ ஓகே, இப்போ நம்ம வந்து போர்ட்டெல்லாம் வச்சுட்டோம். இப்போ வந்து கேபிளிங் கொடுக்க போகிறோம். இது ஒரு லொக்கேஷன் சென்னை, கோயம்புத்தூர், திருச்சின்னு சொல்லிட்டு வச்சுக்கிட்டோம். இப்போது இந்த 3 ரவுட்டையும் நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்கு DC போர்ட், DT போர்ட் அந்த கேபிள் யூஸ் பண்ணுறோம். அதாவது சீரியல் கேபிள் யூஸ் பண்ணிக்கிறோம். சீரியல் போர்ட் 0லேருந்து இந்த சீரியல் போர்ட் 0ல் கனெக்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு சீரியல் போர்ட் 0/1லேருந்து சென்னையில் 0/0ல் கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போது கனெக்ஷன் முடிஞ்சு. அடுத்தது அதுக்கு கீழே சிஸ்டம்லாம் கனெக்ட் பண்ணணும். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஸ்விட்ச் எடுத்துக்கிறேன். ஒரு ஸ்விட்ச் இங்கே இதுக்கு நேராக ஒரு ஸ்விட்ச், திருச்சிக்கு கோயம்புத்தூருக்கு ஒரு ஸ்விட்ச்சு, அண்டு சென்னைக்கு ஒரு ஸ்விட்ச் கொடுத்துட்டேன். சுவிட்ச் வேறு மாதிரி இருக்கு. ஒரு நிமிஷம். அதெல்லாம் ஒரு விஷயம். இப்போ ஸ்விட்சஸ் வச்சாச்சு. ஸ்விட்சஸ் கீழே நம்ம டிவைஸஸ் வச்சுக்கணும். நமக்கு எத்தனை டிவைஸ் தேவையோ அத்தனை டிவைஸ் வச்சுக்கலாம். சிஸ்டம் 1 2 இதெல்லாம் கட் பண்ணிவிடு. எம்டி ஸ்பேஸாக இருக்குல்ல, பேசாமல் இருக்கிற இடத்துல அப்படியே கட் பண்ணிவிடு. ஓகே, இப்போ நம்ம சிஸ்டம் வச்சிட்டோம். இப்போ வந்து இதுக்கு வந்து ஒயர் கனெக்ஷன் கொடுக்கணும். ஓகே, இப்போ அதுக்கு எந்த மாதிரி கேபிள் ப்ரோ கொடுத்தா கரெக்டாக இருக்கும்? இப்போது சிங்கிள் டு சிங்கிள், டிவைஸ் டு டிவைஸ் நம்ம ஒரே சேம் டிவைஸ் கனெக்ட் பண்ணும்போது நம்ம வந்து ஸ்ட்ரைட்னிங் கேபிள் கொடுத்துக்கலாம். அதாவது கிராஸ் ஓவர் கேபிள் கொடுத்துக்கலாம். ஒரே அதாவது எப்படி சொல்கிறதுனா, சிஸ்டம் டு சிஸ்டம், ரவுட்டர் டு ஸ்விட்ச், அதுக்கெலாம் நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரே கேபிள் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது கிராஸ் ஓவர் யூஸ் பண்ணிக்கலாம். கிராஸ் ஓவர் மீன்ஸ் சிஸ்டம் டு சிஸ்டம் யூஸ் பண்றது ப்ரோ. ஆமா, ஓகே ப்ரோ. சிஸ்டம் டு டிஃபரண்ட் சிஸ்டம் இந்த மாதிரி இருந்துச்சுனா, அதாவது 1 to 1 கனெக்ஷன் மாதிரி. ஓகே ப்ரோ. ஓகேங்களா? ப்ரோ இப்போ பாத்தீங்கன்னா சுவிட்சுக்கும் ரவுட்டருக்கும் சேம் தான ப்ரோ கொடுக்கணும். மறையாது ஒர்க் ஆகல, ஒர்க் ஆகி தொலைலடா. கிராஸ் ஓவர் இருக்காது ப்ரோ. அப்பல என்ன பண்ற, முதல்ல உனக்கு கொஞ்சம் தடுமாறுற. ரொம்பவே தடுமாறுது. இப்போ வந்து ஸ்ட்ரெயிட் கேபிள் கொடுத்துட்டோம் ப்ரோ. அதாவது டிஃபரண்ட் டிவைஸ்க்கு மட்டும் டிஃபரண்ட் டிவைஸ் இல்லை, சிஸ்டம் 2 சிஸ்டம், அதாவது கம்ப்யூட்டர் 1 கம்ப்யூட்டர் 2 நம்ம கனெக்ட் பண்ணும்போது கிராஸ் ஓவர் கொடுத்துக்கலாம். ஓகே, மற்ற எல்லா இடத்துக்கும் நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்னிங் கேபிள் கொடுக்கறது தான் நல்லது. ஓகே ப்ரோ. ஃபாஸ்ட் இன்டர்நெட்லேருந்து ஸ்விட்சில் ஃபஸ்ட்டு போர்ட்டில் கனெக்ட் கொடுக்குறேன். அடுத்தது ஸ்விட்ச் செகண்ட் போர்ட்லேருந்து சிஸ்டமோடைய ஃபாஸ்ட் இன்டர்நெட் அந்த போர்ட்டில் கொடுக்குறேன். அதே மாதிரி சேம் ஸ்விட்ச் தேர்ட் போர்ட்லேருந்து. ப்ரோ இன்னொரு டவுட் ப்ரோ. சொல்லுங்கள். நம்ம இப்போ சிஸ்டத்துல இருந்து சுவிட்சுக்கு போயிட்டு சுவிட்சில் இருந்து அப்படி போகணுமா, இல்லை ரவுட்டர்ல இருந்து? அதாவது ஒரு செட் ஆஃப் ரூல் இருக்கும்ல, மேலேருந்து கீழே வர்றது அப்படின்னு ஒன்று இருக்கும்ல, அதை நம்ம ஃபாலோ பண்ணால் நல்லது. போதும். ஐ மீன்
ஐஎஸ்பில இருந்து ரவுட்டர், ரவுட்டர்ல இருந்து ஸ்விட்ச், ஸ்விட்ச்ல இருந்து சிஸ்டம், அது மாதிரி. ஓகே ஓகே. இப்போ இது எல்லாத்தையும் நான் இது பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் சும்மா ஜஸ்ட் கலரிங் கொடுத்துக்கிறேன். கலரிங் லைக் ஐடென்டிஃபை பண்றது. ஆமா, நம்மளோட கன்வீனியன்ட்டுக்காக. இதெல்லாம் ஒரு நெட்வொர்க்கில் இருக்கு. அண்டு ஓகே, நான் கலர் பண்ணிட்டேன். இப்போ எல்லாமே ரெட் லைன்ல இருக்கு. ஏன்னா நம்ம இன்னும் கம்யூனிகேஷனுக்காக ப்ரோட்டோகால் பண்ணல. ப்ரோட்டோகால் பண்ணாதான் அந்த கம்யூனிகேஷன் வந்து அப் ஆகும். இப்போ திருச்சி ரவுட்டர்லேருந்து நான் கம்யூனிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுறேன். ப்ரோட்டோகால் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு கான்ஃபிகரேஷனில் போயிட்டு நோன் கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஆர்எம்ஆர் சிம்பிள் வரும். இதுதான் வந்து கன்சோல் போர்ட், கன்சோல் மோடு. ஃபஸ்ட்டு எப்போதுமே ஒரு கான்ஃபிகரேஷன் மோடில் போனோம், எந்த ஒரு அப்ளிகேஷனில் ஓப்பன் பண்ணாலுமே ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தான் வரும். அப்போ நம்ம கன்சோல் மோடில் இருக்கோம்னு அர்த்தம். இப்போ அதை எனேபிள் கொடுத்துட்டு, எனேபிள் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து இப்போது கான்ஃபிகர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு என்னென்ன இன்டர்ஃபேஸ் இருக்கு நம்ம செக் பண்ணிக்கணும்ல. அப்போ அதுக்கு ஷோ ஐபி இன்டர்ஃபேஸ் ப்ரீஃப்னு கொடுக்கணும். இந்த கமாண்டை கொடுத்தோன்னா நமக்கு என்னென்ன போர்ட் இருக்கா, இல்லை ஐபி அசைனாக இருக்கா இல்லையாங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ நம்மகிட்ட என்னென்ன போர்ட் இருக்குன்னா, ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் 0/0, சீரியல் போர்ட் 0/0, சீரியல் போர்ட் 0/1 இருக்குது. அதில் எதுவுமே ஐபி அசைன் ஆகலை, ப்ரோட்டோகாலும் எதுவும் இல்லை, எல்லாமே டவுனில் இருக்குது. இப்போ நம்ம தான் ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ப்ரோட்டோகால் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட் நம்ம ஃபஸ்ட்டு இன்டர்ஃபேஸ்லாம் எனேபிள் பண்ணிக்கணும். அதாவது ஐபி அட்ரஸ் கொடுத்தா தான் ப்ரோட்டோகால்லாம் நம்ம பண்ண முடியும். அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒவ்வொரு இன்டர்ஃபேஸ்க்கும் ஐபி அட்ரஸ் அசைன் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த சீரீஸை வந்து 10 நெட்வொர்க்கில் கனெக்ட் பண்ண போகிறேன். இந்த சீரீஸை வந்து 30 நெட்வொர்க்கில் கனெக்ட் பண்ண போகிறேன். இந்த சீரீஸை வந்து 50 நெட்வொர்க்கில் கனெக்ட் பண்ண போகிறேன். இந்த கேபிள் இருக்குல்ல, இதை வந்து 20 நெட்வொர்க். எப்போதுமே சீரியல் போர்ட் வந்து ஒரே நெட்வொர்க்கில் தான் இருக்கணும் அந்த ஒயரிங். இங்கே 20 நெட்வொர்க் கொடுத்தீங்கன்னா அதே 20 நெட்வொர்க் தான் இங்கேயும் கொடுக்கணும். அந்த 20 அங்கே 1 கொடுத்தீங்கன்னா 20 ஆமாம் 3லாம் இருக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா 40.1 கொடுத்துட்டு இங்கே 40.2 கொடுக்க போகிறேன். அதாவது இது வந்து 10 நெட்வொர்க், இந்த ஒயர் வந்து 20 நெட்வொர்க், இந்த ரவுட்டர் 30 நெட்வொர்க், இந்த ஒயர் வந்து 40 நெட்வொர்க், இந்த ரவுட்டர் வந்து 50 நெட்வொர்க்கில் கொடுக்க போகிறேன். இப்போது ப்ரோட்டோகால் இது கான்ஃபிகர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு கான்ஃபிகரேஷன் டெர்மினலில் போகணும். போனதுக்கப்புறம் எந்த போர்ட்டு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஃபாஸ்ட் ஈத்தர்நெட்டுக்கு ஐபி கொடுக்க போகிறோம். அப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இன்டர்ஃபேஸை செலக்ட் பண்ணணும். அந்த இன்டர்ஃபேஸில் ஃபாஸ்ட் ஈத்தர்நெட்டை செலக்ட் பண்ணணும். 0/ என்னன்னு இருக்குது, 0 இருக்கா, ஓகே 0ன்னு கொடுத்துட்டு என்ட்ரு கொடுக்குறோம். சாரி, இப்போ அந்த இன்டர்ஃபேஸை வந்து நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். இப்போ இதுக்கு ஐபி கொடுக்க போகிறோம். ஐபி அட்ரஸ் 10 நெட்வொர்க்கில் கொடுக்குறேன். 10.0.0.1ன்னு கொடுக்குறேன். இதுக்கு கேட்வே கொடுக்கணும். 2 கொடுக்கலாம், 3 கொடுக்கலாம், எப்படின்னா கொடுக்கலாம். இப்போ நம்ம கன்வீனியன்ட்டாக நான் 1ன்னு கொடுக்குறேன் ஸ்டார்டிங்கில். இப்போ வந்து கேட்வே பக்கத்தில் கொடுத்துடணும். கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்துட்டோன்னா ஐபி செட் ஆயிடுச்சு. ஐபி கொடுத்தோன்னே நம்ம அப்படியே விட்டுறக்கூடாது. நோ ஷேடோன்ற கமாண்ட் யூஸ் பண்ணால் தான் அந்த போர்ட் அப் ஆகும். இப்போ பாருங்கள், இங்கே வந்துருச்சு பார்த்தீங்களா, நோ ஷேடோன்னு கொடுத்தோன்னே சேஞ்ச் ஸ்டேட் டு அப்படின்னு வந்துச்சுங்களா. இந்த மாதிரி இந்த கமாண்டை கொடுத்தா தான். ஆமாம், எஸ்கெச்ன்றது வந்து ஷேடோன். இப்போ நான் ஷேடோன்னு கொடுத்துட்டேன்னா அந்த போர்ட் ஷேடோன் ஆகிடும். நம்ம ஐபியே கொடுத்தாலும் அந்த போர்ட் வந்து அப் ஆகாது. நோ ஷேடோன்ன்ற கமாண்டை கொடுத்தா தான் அந்த போர்ட் வந்து ரன் ஆக ஆரம்பிக்கும். அந்த கமாண்ட் கொடுத்த உடனே சேஞ்ச் ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு பாப்அப் மெசேஜ் வந்துடும். இப்போ அந்த போர்ட் வந்து அப் ஆகிடுச்சு. வேணும்னா நம்ம கன்வீனியன்ட்டுக்காக செக் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போது இதுக்கு ஃபாஸ்ட் ஈத்தர்நெட்டுக்கு ஐபி கொடுத்தோம். அது மாதிரி சீரியல் போர்ட்டுக்கு ஐபி கொடுக்கணும்ல. அப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இன்டர் சீரியல், அதாவது இன்டர்ஃபேஸ் சீரியல் 0/0 கொடுத்துட்டு இதுக்கு வந்து 20 நான் ஐபி வைக்க போகிறேன். ஐபி அட்ரஸ் 20.0.0.1ன்னு கொடுக்குறேன். இதுக்கு வந்து கேட்வே 255.0.0.0 என்டர். இதுக்கு நோ ஷேடோன் நான் கொடுக்குறேன். நோ ஷேடோன்னு கொடுத்துட்டேன். இப்போ இந்த சேஞ்ச் ஸ்டேட் அப்படின்னு வந்துருச்சுங்களா. இப்போ நான் எக்ஸிட் பண்ணிட்டு வெளில வரேன். கொடுத்ததுக்கப்புறம் செக் பண்ணுறேன். ஸோ ஐபி இன்டர் ப்ரீஃப் இந்த கமாண்டு கொடுக்கும்போது இங்கே பாருங்கள், இப்போ ஐபி காட்டுதுங்களா. ஃபஸ்ட்டு நம்ம ஐபி கொடுக்காத முடியும் அன்அசைன்னு வந்தது. இப்போது நம்ம கொடுத்ததுனால இங்கே வந்து இதுவாயிடுச்சு. எதனால ப்ரோ சீரியல் போர்ட் வந்து அப்பால புரியல. நம்ம இப்போ ஒரு லைனில் மட்டும்தான் நம்ம வந்து ஐபி அட்ரஸ் கொடுத்துருக்கோம். சீரியல் போர்ட்டை பொறுத்தளவுக்கு 2 சைடுமே நம்ம கான்ஃபிகர் பண்ணால் தான் அப்போ ஆகும். அதனால தான் இங்கே டவுனுன்னு காட்டுது. ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த சீரியல் போர்ட்டில் 2 விதமான கேபிள்ஸ் இருக்கும். டிடி போர்ட், டிசி போர்ட்னு சொல்லிட்டு 2 டைப் இருக்குது. அதாவது இப்போ இந்த நம்ம டிடி போர்ட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிளாக் ரேட் தேவையில்லை, டிஃபால்ட்டாகவே செட் ஆகிடும். ஆனால் நம்ம டிசி போர்ட் யூஸ் பண்ணும்போது கிளாக் ரேட் செட் பண்ணி ஆகணும். அப்போ எது நமக்கு டிசி எது நமக்கு டிடி நம்ம பார்க்க முடியாதுல்ல, போயிட்டு பார்த்துட்டு இருக்க முடியாது. அதுக்காக ஒரு கமாண்ட் இருக்குது, ஜஸ்ட் ஷோ கண்ட்ரோலர்
கண்ட்ரோலர் சீரிஸ் எந்த போர்ட்டை செக் பண்ண போகிறோம், 0/0ன்ற போர்ட்டை செக் பண்ண போகிறேன். என்ட்ரு கொடுக்கும்போது இங்கே நம்ம காட்டும் டிசி போர்ட்னு வந்துருச்சிங்களா. அப்போ நம்ம இதுக்கு வந்து கிளாக் ரேட் கொடுத்தாகணும். அப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா கிளாக் ரேட் கொடுக்க போறேன், அந்த போர்ட்டை நான் மென்ஷன் பண்ணி. அப்போ கிளாக் ரேட் கொடுக்கணும்னா ஆமாம் கான்ஃபிகரேஷன் டெர்மினலில் போனால் தான் நம்ம கிளாக் ரேட்லாம் செட் பண்ண முடியும். இப்போ நான் எந்த போர்ட்டுக்கு வந்து இது கிளாக் ரேட் கொடுக்கணுமோ அந்த போர்ட்டை நான் செலக்ட் பண்ணணும். இன்டர் சீரியல் 0/0ன்னு கொடுத்துட்டு இதுக்கு வந்து கிளாக் ரேட் CLOCK கிளாக் ரேட் டிஃபால்ட் வேல்யூ வந்து 9600 கொடுத்துட்டு என்டர் கொடுத்து நோ ஷேடோன்னு ஒரு வாட்டி கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ வந்து கிளாக் ரேட் நம்ம கொடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம், ஷோ ஐபி இன்டர் பிரீஃப் இந்த கமாண்ட் யூஸ் பண்ணோன்னா இந்த மாதிரி நம்ம காட்டுதெல்லாம் ஓகே நம்ம எல்லாம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நெக்ஸ்ட் ரவுட்டருக்கு போகிறோம். இப்போ நான் ஐபி வச்ச உடனே இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இங்கே தெரியுதுங்களா பச்சை கலரில். ஆனால் இங்கெல்லாம் உங்களுக்கு வந்து ரெட் கலரில் தான் இருக்குது. ஏன்னா ஐபி வச்சோன்னா இந்த கம்யூனிகேஷன் வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு அந்த ஐபி வச்சு. அது மாதிரி நம்ம இதுக்கும் இது பண்ணலாம். அதாவது அந்த போர்ட் அப் ஆனா மட்டும் தான் green light. ஆமாம், போர்ட் அப் ஆனால் தான் கம்யூனிகேஷன் ஸ்டார்ட் ஆகும். enable show IP inter இந்த கமாண்ட் ஓகே. எதுலையுமே நான் ஐபி அசைன் ஆகலை, எம்டியாக தான் இருக்குது. இப்போ நம்ம ஐபி அசைன் பண்ணலாம். கான்ஃபிக் டெர்மினலில் போயிட்டு இன்டர்ஃபேஸ் FA 0/0 அந்த போர்ட்டு ஃபஸ்ட் ஐபி அட்ரஸ் கொடுக்குறேன். ஐபி 20 வேணாம் 30.1ன்னு கொடுக்குறேன். டிஃபால்ட் கேட்டு என்டர். நோ ஷட்டவுன் கொடுத்தோன்னா நமக்கு சேஞ்ச் ஸ்டேட் அப்படின்னு வந்துருச்சு. இப்போ இன்டர் சீரியல் 0/0 என்டர் கொடுத்துட்டு இதுக்கு ஐபி வைக்கணும். ஐபி அட்ரஸ் இதுக்கு என்ன கொடுக்கணும், 20.0.02. ஏன்னா அங்கே நம்ம 1ன்னு கொடுத்தோம், இதுக்கு நம்ம 2ன்னு கொடுக்குறோம். ஏன்னா ஒரே சைடு கனெக்ட் ஆகிருக்கு. அதாவது இந்த சைடுக்கு வந்து 20.1ன்னு கொடுத்தேன், இப்போ இந்த சைடுக்கு வந்து 20.2ன்னு கொடுக்குறேன். இந்த ரவுட்டரில் வந்து ஒரு சீரியல் போட்டு தான் கனெக்ட் ஆகிருக்கு, இந்த 2 சீரியல் போட்டு கனெக்ட் ஆகிருக்கு. அப்போ ரெண்டு சீரியல் போட்டுக்குமே நம்ம கான்ஃபிகர் பண்ணணும், ஐபி வைக்கணும். இப்போ இதுக்கு நான் 20.2ன்னு கொடுத்துட்டேன். இப்போ இது கேட்வே சொல்லணும் 255.0.0.0 என்டர். நோ ஷட்டவுன். ஓகே, சேஞ்ச் ஸ்டேட் அப்புன்னு வந்துருச்சு. இப்போ இது என்ன கேபிள்னு நம்ம பார்க்கணும். ஏன்னா கேபிள் கிளாக் ரேட் வைக்கலன்னா அது வந்து அப் ஆகாது. அதனால ஷோ கண்ட்ரோலர் சீரியல் 0/0ன்னு கொடுத்து செக் பண்ணி பார்க்குறேன். இது வந்து டிடி போட்டு அப்படின்னா நம்ம கிளாக் ரேட் வேணாம். ஓகேங்களா, ஆமாம். இப்போது இன்னொரு சீரியல் போர்ட் இருக்குல்ல 0/1, அதை நம்ம கான்ஃபிகர் பண்ண போகிறோம். சீரியல் 0/1 இதுக்கு வந்து ஐபி அட்ரஸ் 40.0.0.1 கொடுத்துட்டு 255.0.0.0 என்டர். நோ ஷட்டவுன் கொடுத்தா நமக்கு சேஞ்ச் ஸ்டேட் ஆப்ஷன் வந்துருச்சு. ஆனால் இது என்ன கேபிள்னு நமக்கு தெரியல. அந்த கேபிள் ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு கிளாக் ரேட் வேணுமா நம்மன்னு பார்த்துக்கலாம். ஸோ கண்ட்ரோலர் சீரிஸ் 0/1 என்டர். இது வந்து டிசி போர்ட், அப்போ நம்ம கிளாக் ரேட் கொடுக்கணும். இப்போது கான்ஃபிக் டெர்மினலில் போயிட்டு இன்டர் SCR 0/1 போர்ட்டை செலக்ட் பண்ணி கிளாக் ரேட் நீங்கள் ஃபுல்லாக டைப் பண்ணணும்னு இல்லை, 2-3 வேர்ட்ஸ் டைப் பண்ணிட்டு டேப்பை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதுவே ஃபுல் ஃபார்ம் எடுத்துக்கும். 9600 என்டர். இப்போ கிளாக் ரேட் வச்சுட்டு சும்மா நோ ஷட்டவுன்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ சீரியல் போட்டுக்கும் நோ ஷட்டவுன் கொடுக்கணும் ப்ரோ. என்ன ப்ரோ, சீரியல் போட்டுக்கு நோ ஷட்டவுன் கொடுக்கணும் ப்ரோ. அப்போனா தான் அந்த போர்ட் வந்து ரன் ஆக ஆரம்பிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையுமே பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் ரவுட்டரில் நம்ம பண்ணும்போது கேட்டிங்கல்ல ஏன் டவுனில் இருக்குது சீரியல் போர்ட் அப்படின்னு. ஆனால் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 20. அது வந்து அப்பில் இருக்குது பார்த்தீங்களா. எதனால் அப்படின்னா இப்போ இங்கேயுமே அப்பா இருக்கும் பாருங்கள். இங்கே பார்த்தீங்களா நமக்கு வார்னிங் மெசேஜே வந்திருக்கு, ஒரு மெசேஜ் வந்திருக்கு பாருங்கள், சேஞ்ச் ஸ்டேட் அப் சீரியல் 0/0 அப்படின்னு சொல்லிட்டு. எதனால் அப்படின்னா இங்கே பாருங்கள் இது வந்து டவுனில் இருக்குங்களா. சரி, இப்போ வந்து இந்த சைடு டவுனில் இருக்கா. இப்போ பாருங்கள் இதில் திரும்ப அந்த கமாண்டே கொடுக்குறேன், அப்பா இருக்கும். அப் ஆயிடுச்சுங்களா. ஏன்னா 2 சைடுமே அந்த கேபிள் வந்து நான் கனெக்ட் பண்ணி ஐபி அட்ரஸ் கொடுத்துட்டேன். அதனால ஆன் ஆயிடுச்சு. இந்த பக்கம் க்ரீன் ஆயிடுச்சு, இந்த பக்கம் க்ரீன் ஆயிடுச்சு. ஆனால் இந்த பக்கம் நான் என்ன எதுவும் பண்ணலை, இந்த சைடு மட்டும்தான் பண்ணியிருக்கேன். அதனால இன்னும் டவுனில் இருக்குது. அப்போ இப்போ நான் சென்னைக்கு வந்து நான் என்ன பண்ண போகிறேன், கான்ஃபிகர் பண்ணுறேன்.
enable ஸோ எதுவுமே ஐபி அசைன் ஆகலை. நம்ம இப்போ வந்து கான்ஃபிகர் பண்ணலாம். கான்ஃபிகரேஷன் டெர்மினல் இன்டர்ஃபேஸ் எஃப்ஏ 0/0 இன்டர் ஐபி அட்ரஸ் இதுக்கு வந்து 50 சீரீஸில் வைக்கிறேன். 0.0.1 255.0.0.0 என்டர் நோ ஷட் ஓகே சேஞ்ச் ஸ்டேட் ஆஃப் இன்டர் serial slash 0/0 என்டர் ஐபி அட்ரஸ் இதுக்கு வந்து 40.0.0.2 ஸ்பேஸ் 255.0. இதுக்கே நான் 40 டாட்டில் வைக்கிறேன்னா அந்த சீரீஸ் அந்த இதுக்கு முன்னாடி கோயம்புத்தூர் ரவுட்டரில் வந்து சீரியல் போர்ட்டு வந்து 40.1ன்னு வச்சிருந்தேன். அதாவது 40.0.0.1ன்னு வச்சிருந்தேன். சேம் நெட்ஒர்க்குன்றதுனால 40.0.0.2ன்னு வைக்கிறேன். வச்சுட்டு என்டர் கொடுத்துட்டு நோ ஷட் டவுன். இப்போ இது என்ன போர்ட்டுன்னு நமக்கு தெரியணும்ல, அதை நம்ம செக் பண்ணிக்கலாம். ஷோ கண்ட்ரோலர் சீரீஸ் 0/0 என்டர். என்ன போர்ட்டு? டிடி போர்ட்டு. அப்போ நமக்கு இது கிளாக் ரேட் வேணாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பக்கமும் நமக்கு வந்து அப் ஆயிடுச்சு ரெண்டு சைடும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமே கம்யூனிகேஷன் ஆகிற மாதிரி நமக்கு வந்து ரெடியாக இருக்குது. ஆனால் ப்ரோட்டோகால் பண்ணால் தான் எல்லாமே நம்ம கம்யூனிகேட் பண்ணலாம். இப்போ ஜஸ்ட் நான் உங்களுக்கு உங்கள் கன்வீனியன்ட்டுக்காக இதுக்கு ஒரு ஐபி வைக்கிறேன் சிஸ்டம்க்கு. ஸ்டாட்டிக்கில் 10.0.0.2ன்னு வைக்கிறேன். ஏன்னா ரவுட்டரோட ஐபி 1, இதுக்கு நான் 2ன்னு வைக்கிறேன். சப்நெட் மாஸ்க்கு கேட்வே சொன்னால் தான் அந்த ரவுட்டரை தாண்டி வெளில போகும் எந்த ஒரு டேட்டாவுமே. அப்போது நான் கேட்வே வந்து ரவுட்டரோட ஐடியை கொடுத்துட்டேன். இது க்ளோஸ் பண்ணுறேன். அது மாதிரி சிஸ்டம் 2க்கு வந்து 3ன்ற ஒரு ஐபி வைக்கிறேன். அது 10.0.0.3ன்னு வச்சுட்டு 3ன்னு வச்சுட்டு 10.0.0.1 இதுக்கும் அந்த கேட்வே கொடுக்குறேன். கொடுத்துட்டு அடுத்து சிஸ்டம் 2க்கு இதோட ஐபி வந்து 30 சீரீஸில் வச்சுருக்கேன். அப்போது 30.0.0.2ன்னு கொடுக்குறேன். இப்போ வந்து அந்த ரவுட்டரோட ஐடியை அப்படியே கொடுத்துட்றேன். .3ன்னு கொடுக்குறேன். 30.0.0.1ன்னு கொடுக்குறேன். ரவுட்டர் கேட்வே வந்து ரவுட்டரோட ஐடி. ஓகே, நெக்ஸ்ட் இந்த சிஸ்டம்க்கு அது மாதிரி டெஸ்க்டாப் போயிட்டு சிஸ்டம் போயிட்டு இப்போ வந்து 50.0.0.2 இதுக்கு வந்து 50.0.0.1ன்னு கொடுக்குறேன். அந்த கேட்வே கொடுத்தா தான் அந்த ரவுட்டர் தாண்டி அந்த இன்ஃபர்மேஷனோ இல்லை ஏதாச்சும் நமக்கு தேவையானதை எடுக்க போயிருந்துச்சுன்னா அதை தாண்டி வெளில போகணுன்னா நமக்கு கேட்வே கண்டிப்பாக தேவை. கேட்வே கொடுத்தா தான் அது வந்து வெளில போகும். கொடுக்கலன்னா ரவுட்டர் வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் வெளில போகாது அந்த இன்ஃபர்மேஷன். 50.0.1ன்னு கொடுக்குறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த சிஸ்டம்லேருந்து இந்த ஃபஸ்ட்டு அதாவது இந்த சிஸ்டம்லேருந்து இந்த சிஸ்டமை நான் பிங் பண்ண ட்ரை பண்ணுறேன். கமெண்ட் ப்ராம்ப்ட் போயிட்டு பிங் 50.0.0.2ன்னு கொடுக்குறேன். டெஸ்டினேஷன் ஹோஸ்ட் அன்ரீச்ட்னு வருது. ரெக்வெஸ்ட் டைம் அவுட். நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா 100% லாஸ்ன்னு வந்துருச்சு. டேட்டா வந்து போகல. அப்போ என்ன பண்ணணும்னா நம்ம கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்காக ப்ரோட்டோகால் பண்ணணும் எல்லாத்துலேயும். இப்போ ஸ்டாட்டிக் ப்ரோட்டோகால் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்டாட்டிக் ப்ரோட்டோகால் எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னா இது வந்து ஒரு மேனுவல் ப்ரோட்டோகால்னு சொல்லலாம். அதாவது நம்ம தான் சொல்லணும். நம்மக்கிட்ட இல்லாத நெட்ஒர்க்கை நம்ம தான் இதுக்கு வந்து சொல்லி புரிய வைக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மக்கிட்ட என்னென்ன நெட்ஒர்க் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 நெட்ஒர்க்கும் வேறுங்க இருங்க ஒரு நிமிஷம். நம்மக்கிட்ட என்னென்ன நெட்ஒர்க் இருக்குன்னு பாருங்கள். 10 நெட்ஒர்க்கும் 20 நெட்ஒர்க்கும் இருக்குது. நம்மக்கிட்ட இல்லாத நெட்ஒர்க்கு 30, 40, 50. அப்போ நம்ம அந்த 3 நெட்ஒர்க்கையும் இங்கே மென்ஷன் பண்ணணும். கான்ஃபிக் டெர்மினலில் போயிட்டு ஐபி ரவுட்
இப்போ என்னென்ன நெட்வொர்க் இல்லை 30 நெட்வொர்க் இல்லை 30.0 டாட் அந்த நெட்வொர்க் ஃபுல்லாக நம்ம மென்ஷன் பண்ணிடணும். பர்டிகுலர்னு நம்ம மென்ஷன் பண்ண முடியாது, ஃபுல்லாக நம்ம கொடுத்துடணும். 255.0 டாட் சாரி 0.0.0 அதுக்கப்புறம் எந்த வழியால் உள்ளே வரணும் அப்படின்றத நம்ம சொல்லணும். நம்மளுக்கு வந்து இந்த ரவுட்டரோட நெய்பர் யாரோ அவங்க தான் நம்ம சொல்லணும். நமக்கு இந்த ரவுட்டரோட நெய்பர் யாருன்னா 20.0.0.2 அவங்க வழியால் தான் உள்ளே வரணும் இந்த இன்ஃபர்மேஷன். அதுக்காக அந்த ஐடியா கொடுக்குறேன். இப்போது 30 நெட்வொர்க்கை மென்ஷன் பண்ணிட்டேன். அடுத்து 40 நெட்வொர்க் சொல்லிட்டேன். நெக்ஸ்ட்டு 50 நெட்வொர்க். அதாவது இது எல்லாமே அந்த அந்த வழியால் தான் வரணும். அதாவது 20.0.0.2 வழியால் தான் உள்ளே வரணும்னு நான் மென்ஷன் பண்ணிட்டேன். இப்போ நான் ஏதாவது ப்ரோட்டோகால் பண்ணிட்டேன். ப்ரோட்டோகால் பண்ணது எப்படி பார்க்குறது அப்படின்னா ஷோ ஐபி ரவுட்டுன்னு கொடுக்கணும். இந்த கமாண்ட் யூஸ் பண்ணோன்னா இங்கே பார்த்தீங்களா, இங்கே காட்டுதா ஸ்டாட்டிக் ப்ரோட்டோகால். அதாவது எஸ்ஸுக்கு மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக், அதுதான் இங்கே காட்டுது. ஸ்டாட்டிக் ப்ரோட்டோகால் பண்ணியிருக்கோம். எது வழியால் உள்ளே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20.2. இங்கே பாருங்கள், இங்கே இருக்கிற இன்ஃபர்மேஷன் வந்து இந்த வழியால் தான் வெளில வரணும். இதான் இதோடைய வழிகாட்டி. அதாவது 20.2 இந்த சீரியல் போர்ட்டோட ஐபி வந்து 20.2 இது வழியால் தான் வரணும். அது மாதிரி இங்கே இருக்கிறவங்க ரெக்வஸ்ட் கொடுத்தாலும் இது வழியால் தான் வரணுன்றதை நம்ம மென்ஷன் பண்ணிட்டோம். இப்போது ரவுட்டர், அதாவது கோயம்புத்தூர் ரவுட்டருக்கு நம்ம கான்ஃபிகர் பண்ணுறோம். திரும்ப ஸ்டாட்டிக் ரவுட்டர் கான்ஃப்ளிக்ட் டெர்மினல். இப்போ இவங்ககிட்ட என்னென்ன நெட்வொர்க் இருக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இவங்ககிட்ட 20, 30, 40ன்ற 3 நெட்வொர்க் இருக்குது. 10ம் 50யும் மட்டும்தான் இல்லை. அப்போது ஐபி ரவுட் 10 நெட்வொர்க் சொல்லணும். 10.0.0.0 255.0. எந்த வழியால் வரணும் அப்படின்றத நம்ம சொல்லணும். 10 நெட்வொர்க்குங்க பாருங்கள், இந்த 10 நெட்வொர்க் வந்து எது வழியால் வரணும்னா 20.1 வழியால் நமக்கு உள்ளே வரணும். 20.1 ஆப்போசிட்டு தான் நம்ம எப்போதுமே மென்ஷன் பண்ணணும். 20.0.0.1 இது வழியால் தான் உள்ளே வரணும். அடுத்தது நமக்கு என்ன தேவைன்னா இன்னொரு நெட்வொர்க் 15 நெட்வொர்க் தேவை. அந்த 15 நெட்வொர்க் எந்த வழியால் வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 15 நெட்வொர்க்கா. இப்போ இவங்க வரும்போது நமக்கு இந்த வழியால் தான் வரணும். அதாவது 40.2 வழியால் உள்ளே வரணும். சரி, 15 நெட்வொர்க் வந்து ஐபி ரவுட் 15 நெட்வொர்க் தேவை. 50.0.0 நெட்வொர்க் வந்து 255.0.0.0லேருந்து எந்த வழியால் வரணும்னா 40.0.0.1 வழியால் 2 வழியால் நமக்கு உள்ளே வரணும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். ஓகேங்களா? இப்போ ப்ரோட்டோகால் முடிஞ்சதுக்கு ஜஸ்ட்டு செக் பண்ணணும். ஸோ ஐபி ரவுட் ROUT ரவுட் எடுத்தோன்னே இங்கே பாருங்கள், நமக்கு வந்து 10 நெட்வொர்க் வந்து 20.1 வழியாலையும் 15 நெட்வொர்க் வந்து 40.2 வழியாலும் உள்ளே வருது. அடுத்தது இதுக்கு நம்ம இப்போ ப்ரோட்டோகால் பண்ணுறோம். இப்போ இதுக்கிட்ட என்னென்ன நெட்வொர்க் இருக்குது, 50யும் 40யும் மட்டும்தான் இருக்குது. அப்போது நமக்கு இன்னும் தேவை 10, 20, 30 3 நெட்வொர்க் தேவை. அப்போது கான்ஃபிக் டெர்மினலில் போயிட்டு ஐபி ரவுட் ROUT ஐபி ரவுட் என்னென்ன நெட்வொர்க் தேவைன்னா 10, 20, 30 10.0.0.0 to 55.0.0.0 இது வழியால் வரணும் அப்படின்னா 40.1 வழியால். ஏன் சொல்கிறோம் அப்படின்னா இதோட ஆப்போனன்ட் இவன் தான். அப்போது இந்த வழியால் தான் நமக்கு உள்ளே வரணும். அப்போது இதோட ஐபி என்னன்னா 40.1. ஸோ அந்த சீரியல் போர்ட்டோட ஐபி வந்து 40.1. ஸோ அதனால் 40.0.0.1 சொல்லிட்டேன். நெக்ஸ்ட்டு 20 நெட்வொர்க்கும் அதே வழியால் தான் வரணும். நெக்ஸ்ட்டு 30 நெட்வொர்க்கும் அதே வழியால் தான் வரணும் சொல்லிட்டேன். முடிஞ்சுங்களா? நெக்ஸ்ட் இப்போ செக் பண்ணிக்கிறோம். ஸோ ஐபி ரவுட் ROUT ஸோ ஐபி ரவுட்னு கொடுத்துட்டு, அதாவது நமக்கு 10 நெட்வொர்க் வந்து 40.1 வழியால் உள்ள வருது, 20 நெட்வொர்க்கும் அதே, 30 நெட்வொர்க்கும் அதே. இப்போ ப்ரோட்டோகால் எல்லாம் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்துக்குறோம். அந்த ட்ரேஸ் அந்த கமாண்ட் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ பாருங்கள், ஜஸ்ட் நான் செக் பண்ணுறேன் பிங் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு. ரெக்வஸ்ட் டைம் அவுட் ஏன்னா ஃபஸ்ட் டைம் பிங் ஆகும்போது அது அந்த பாத்தெல்லாம் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி தான் போகணும். அது கொஞ்சம் டிலே ஆகும். இப்போ பாருங்கள் செகண்ட் டைம் பிங் ஆகும்போது பாருங்கள் ஃபாஸ்ட்டாக பிங் ஆகிடும்.
ஃபர்ஸ்ட் டைம் பிங் ஆகும்போது நமக்கு 25% லாஸ் இருந்தது. ஆனால் நெக்ஸ்ட் டைம் பிங் ஆகும்போது 0% தான். அந்த ட்ரேஸ் செட்னு சொல்லிட்டு ஒரு கமாண்ட் இருக்கு, அதை பாருங்க. ட்ரேஸ் செட் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ 50 டாட் அந்த சிஸ்டமை பிங் பண்ணுறேன், 0.3 சிஸ்டம் பிங் பண்ணுறேன். அதை பிங் பண்ணும்போது அது வந்து எந்த வழியால் ட்ராவல் பண்ணி போய் அந்த சிஸ்டம் பிடிக்குது அப்படின்றத பார்க்கறதுக்காக தான் நம்ம ட்ரேஸ் செட்டுன்ற கீவேர்டு யூஸ் பண்ணுறோம். அதாவது 10.1 வழியால் வெளில போயிட்டு 20.2 வழியால் வெளில போகுது, அதுக்கப்புறம் 40.2 வழியால் வெளில போகுது, திரும்ப 50.3 வந்து ரீச் ஆகுது. இப்போ பார்த்து எப்படி ரீச் ஆகுதுன்னா, இங்கிட்டிருந்து போயிட்டு இந்த சீரிஸ் வழியால் வெளில போய் இந்த சீரியல் வழியால் வெளில போய் திரும்ப இங்கே வந்து கனெக்ட் ஆகுது. அதை தான் அந்த ரூட் வந்து நமக்கு சொல்லுது. இப்போது நம்ம கம்யூனிகேட் அந்த ப்ரோட்டோகால் பண்ணதுனால தான் பிங் ஆகுச்சு. நம்ம ப்ரோட்டோகால் பண்ணுறதுக்கு முன்னாடி பிங் பண்ணும்போது எதுவுமே பிங் ஆகலை. அந்த ப்ரோட்டோகால் பண்ணால் தான் கம்யூனிகேட் ஆகும் எல்லா சிஸ்டமும். இப்போது இந்த சிஸ்டமே சிஸ்டம் டு சிஸ்டம் பிங் பண்ணி பார்ப்போம். அதாவது இப்போது இந்த சிஸ்டமுக்கும் இந்த சிஸ்டமுக்கும் பிங் பண்ணுறேன், அது டிஃபால்ட்டாகவே பிங் ஆகும், அது ஒன்றும் இஷ்யூ இல்லை, அதனால் வேணாம். இப்போது இப்போ இந்த சிஸ்டம்லேருந்து இந்த ரவுட்டரை நம்ம பிங் பண்ணி பார்க்கலாம், இந்த சிஸ்டம்லேருந்து இந்த ரவுட்டர் பிங் பண்ணி பார்க்கலாம், இந்த சிஸ்டம்லேருந்து இந்த ரவுட்டர் இங்கேருந்து இது பிங் ஆச்சுனாலே இதுலேருந்து இது எல்லாமே பிங் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால நோ இஷ்யூ. சும்மா ஜஸ்ட் நம்ம செக்கிங்காக இப்போ நான் பிங் பண்ணுறேன், என்னோட ரவுட்டரையும் நான் பிங் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பிங் 10.0.0.1 சொல்லிட்டு பிங் பண்ணுறேன், பிங் ஆகுது. நெக்ஸ்ட்டு 20.1 30.1 அந்த ரவுட்டர் செகண்ட் ரவுட் கோயம்புத்தூர் ரவுட்டரை பிங் பண்ணுறேன், பிங் ஆகுது நமக்கு. நெக்ஸ்ட்டு 50 அதாவது சென்னை ரவுட்டரை பிங் பண்ணுறேன், 50 பிங் ஆகுது. இவ்வளோ தான். அதாவது நம்மக்கிட்ட இல்லாத நெட்வொர்க் நம்ம சொல்லிட்டோம்னா அது அழகாக லேர்ன் பண்ணிக்கும். அது இது வந்து சும்மா சின்ன நெட்வொர்க்கில் தான் யூஸ் பண்ண முடியும். சின்ன நெட்வொர்க்னா ஒரு ஆஃபீஸ் வச்சுருக்காங்க, 2 ஆஃபீஸ் வச்சுருக்காங்கன்னா அந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம, அதாவது ஒரு பிரான்ச் 2 பிரான்ச் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு முறையும் நம்ம தெரியாத நெட்வொர்க் தான் சொல்ல போகிறோம். அப்படிங்கும்போது நமக்கு கொஞ்சம் ரிஸ்க் அதிகம் இதில். இன்கேஸ் நம்ம மாற்றி சொல்லிட்டோம்னா அதை ட்ரேஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதனால் ஸ்டாட்டிக் வந்து சின்ன நெட்வொர்க்கில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், மேனுவலாக யூஸ் பண்ணி. ஓகே, இதுக்கப்புறம் வந்து டைனாமிக்லாம் எப்படி யூஸ் பண்ணலாம், அதில் என்னென்ன அட்வான்டேஜ் இருக்குது அதெல்லாம் பற்றி பார்க்கலாம். ஓகே, ஓகே ப்ரோ. இது எப்படி கட் பண்ணுறது? ரொம்ப நேரம் ஆச்சு.